நான் தான் உங்க ரியா. தமிழ்ல பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்க எங்க வந்திருக்கோன்னு. ஆமாங்க, நாங்க கன்னியாகுமரியில இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நேரம் கியூல நிக்க முடியாதவங்க இந்த ஏசி ஷிப்ல ஏறி போலாம். இந்த ட்ரிப்புக்கு 550 rupees சார்ஜ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏறின உடனே வட்டக்கோட்டைய ஷிப்ல இருந்து காட்டுவாங்க. காட்டினதுக்கு அப்புறம் அங்க இருந்து விவேகானந்தா ராக்குக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம அங்க இருந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு போயிடலாம். உள்ள போன உடனே ரொம்ப சூப்பரா எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. நல்லா நீட்டா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்க சம்மர் டைம்ல வந்ததுனால கொஞ்சம் வெக்கையா இருந்துச்சு. நல்ல வேலை ஏசி ஷிப்பை புக் பண்ணோம். கன்னியாகுமரியில இருந்து ஷிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வட்டக்கோட்டைக்கு போகும்போது ஷிப்ல லேட்டஸ்ட் ஹிட் சாங் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இயரோட சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணாங்க. எங்கள் ஷிப்பில் அதர் லாங்குவேஜஸ் பீப்புளும் இருந்ததுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன எல்லா விதமான லாங்குவேஜில் வந்த ஹிட் சாங்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லா விதமான லாங்குவேஜ் சாங்ஸையும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த வேவ்ஸில் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் எல்லாத்துக்கும் லைஃப் ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது போடுறதுக்கு ஒரு மாதிரி புசு புசுன்னு இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விண்டோ வழியா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த சீவியூவை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷிப்பில் ஏசிங் கூலிங் ரொம்ப நல்லாவே வந்துச்சு. வெளியே இருக்கிற வைக்க சுத்தமாக தெரியல. உள்ள ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷிப்பில் சீட்ஸில் இருந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வட்டக்கட்டை வந்த உடனே பாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வட்டக்கோட்டை வந்துருச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்களே கேட்குறீங்களா அந்த வாய்ஸை? என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வட்டக்கோட்டை சீவியூவில். இது 18th centuryல திருவாங்கூர் மகாராஜாவால் கட்டப்பட்டதாங்க. இது ஒரு போர்த்தலங்க. விண்டோ வழியா அந்த வட்டக்கோட்டையை பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லதாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஷிப்பை வட்டக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரிக்கு திருப்பினாங்க. ரிட்டர்னிங்ல திரும்பவும் சாங்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை ஒரு அதர் லாங்குவேஜ் ஆண்டி அவங்க வைபுக்கேற்ற சாங்கை பாடிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த வயசுலேயும் கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டான்ஸை பார்த்தோன்னே எல்லாருமே அவங்க ஃபோன் ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மட்டும் விடுவோமா, நாங்களும் ஃபோனை எடுத்து அவங்கள வீடியோ எடுத்தோம். இத்தனை பேர் கேமராவை வச்சு அவங்க ஷூட் பண்ணுறது தெரிஞ்சும் அவங்க கொஞ்சம் கூட எனர்ஜி லோ ஆகாமல் நல்லா சூப்பராக எனர்ஜெட்டிக்காக டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. அதை பார்த்து ஷிப்பில் இருந்த சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஷிப்பில் உள்ள எல்லாரும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்காண்டி தான் டூரே வந்தாங்க. அவங்க சந்தோஷத்துக்காண்டி டான்ஸ் ஆடினாங்க.
அவங்க கன்னியாகுமரி வரது வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. அங்க இருந்த குழந்தைங்களும் அவங்கள பார்த்துட்டு அங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. எப்படி இருந்துச்சுங்க அந்த ஆண்டியோட பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல. எங்க ஷிப் மறுபடியும் வட்டக்கோட்டையில இருந்து கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏசி ஷிப்ல விவேகானந்தாவுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்களாம். எல்லாரையுமே நார்மலா போற லான்ச்ல தான் ஏற்றுவாங்களாம். மற்றவங்க கிளாஸ் பிரிட்ஜை பார்க்கறதுக்கு கியூல வெயிட் பண்ணணும். நாங்கள் 550 பே பண்ணனால எங்களை டைரக்டர் லான்ச்சுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நாங்கள் இன்னொரு ஷிப்ல ஏறி விவேகானந்தா ராக்குக்கு டிராவல் பண்ணோம். நாங்கள் இன்னொரு போட்ல விவேகானந்தா ராக்குக்கு ரீச் ஆயிட்டோம். அங்கே போயிட்டு டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் விவேகானந்தா ராக்கை பார்க்க உள்ள வந்தாச்சு. அப்புறம் நாங்க விவேகானந்தா ஸ்டாச்சுவை பார்க்க உள்ள போயாச்சு. அங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாட் அலோடுங்கிறதுனால நாங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கல. நாங்க நிறைய டைம் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். எல்லா வாட்டியும் விவேகானந்தா ஸ்டாச்சுவை பார்த்ததுக்கு அப்புறமா நாங்க இந்த பாறையில வலிக்கு விளையாடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த டைமோட ஜாலியாக விளையாண்டோம். அதுக்கப்புறமா அந்த ராக்குக்கு கீழே உள்ள தியான மண்டபத்துக்கு போயாச்சு. உள்ள நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் தம்பி அங்க இருக்கிற காத்துல அவனே மேம்பறந்து போய் தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்க விவேகானந்தா ராக்ல இருந்து கிளம்பி திருவள்ளுவரை பாக்குறதுக்கு இவ்வளோ மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். நாங்க அந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்த்தோன்னே அப்படியே மெய் மறந்து போயிட்டோம். அந்த கிளாஸ்ல யாரும் ஸ்லிப்பர் போட்டு போக கூடாதாங்க, இல்லைன்னா கிராக் விட்டுருமா. ஆனா அதுல கால் வைக்கும் போது கொஞ்சம் கூட சுடவே இல்லைங்க. சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அந்த கிளாஸ் வழியா கீழே அந்த கடலை பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அதனால எல்லாருமே அந்த கிளாஸ்லயே உட்காந்து அதை நல்லா பார்த்து ரசிச்சிருந்தாங்க. நாங்களும் உட்காந்து வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். ரெண்டு சைட்லயுமே கொஞ்சம் ஸ்டாச்சுஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. வரவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சீட்லாம் வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த கிளாஸ் வழியா கீழே பாறையெல்லாம் பார்த்துருந்தாங்க. அப்போ ரெண்டு பாறைக்கு நடுவில் ஒரு நண்டு இருந்துச்சுங்க, உயிரோடு இருந்துச்சுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் மேலே மெதுவாக நடந்து வள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போகிற வழியில் நானும் என் கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கிளாஸ் மேலே உட்காந்து டிஃப்ரெண்டாக போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் மெதுவாக நடந்து வள்ளுவர் ஸ்டாச்சுவை ரீச் பண்ணிட்டோம். கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கிற வரைக்கும் தாங்க எங்களுக்கு காலே சுடலை. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சுக்கு போகிற பாதையில் கால் சுட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காண்டி தாங்க எங்கள் கார்பெட்டே போட்டிருந்தாங்க. அங்கே உள்ள கார்பெட்ஸ் வழியே நடந்து போகும்போது எங்களுக்கு கால் சுத்தமாக சுடலைங்க. அப்புறம் நாங்கள் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க ஸ்டாச்சுவை ரீச் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் வழியா மேல ஏறி போக ஆரம்பிச்சோம். அங்க உள்ள வால்ஸ்லாம் கோயில உள்ள பழங்கால சுவர்கள் மாதிரியே இருந்துச்சு. அதுல திருவள்ளுவர் எழுதின குறள் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருந்தாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அது மட்டும் தாங்க தெரியும். மற்ற டூரிஸ்ட்லாம் ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கு மேலே போகிற வழியில் இந்த குறள் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குறள் எல்லாம் இங்கிலீஷ்லேயும் எழுதிருந்துச்சு, தமிழும் எழுதிருந்துச்சு. தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷில் ரீட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அங்க இருந்து போற வழியில நிறைய ஜன்னல் மாதிரி குட்டி குட்டியா காமி போட்டு வச்சிருந்தாங்க. அதை நாங்க எங்க ஃபேஸ காமிச்சு ஜாலியா நட்டு இருந்தோம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை ரீச் பண்ணிட்டோம். அந்த 133 அடி திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்த உடனே பிரமிச்சு போயிட்டோம். அங்கேயே 2 தம்பிகளும் திருவள்ளுவர் காலை பிடிச்சி தொங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. போட்டோஸ் வீடியோஸ்ல நாங்க எடுத்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.